இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஜிகர்தண்டா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து மதுரை ஸ்பெஷலில் உள்ள அதே ரெசிபியை தான் நான் எக்ஸாக்டாக உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த ரெசிபியை ரிக்வஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா கேட்க சொல்லியிருந்தேன். கமெண்ட்டில் வந்து நீங்கள் ஜிகர்தண்டான்னு சொல்லி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான ரெசிபி தான். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து தேவைப்படும். அந்த ரெசிபியை நீங்கள் அப்படியே எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஜிகர்தண்டா வந்து கிடைச்சிரும். இப்போ இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஜிகர்தண்டா பண்றதுக்கு நமக்கு இந்த மாதிரி பாதாம் பிசின்னு சொல்லி நம்ம கடையில இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்காவே கிடைக்கும். ஸோ ஒரு கப்ல 4-5 பாதாம் பிசின் வந்து ஆட் பண்ணிக்கணும். நான் 1 லிட்டர் பால் தான் யூஸ் பண்ணிக்க போறேன். 1 லிட்டர் பாலுக்கு இந்த 4 பாதாம் பிசின் வந்து ரொம்பவே கரெக்டா இருக்கும். இதை வந்து நம்ம ஓவர் நைட் ஊற வைக்கணும். நீங்க நாளைக்கு ஜிகர்தண்டா பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க நைட்டே ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே அது வந்து ஊறி நல்லா கிடைச்சிரும். ஸோ இங்கே பாருங்கள், இதை நான் நல்லா ஓவர் நைட்டு ஊற வச்சுக்கிட்டேன். பாருங்கள், இந்த பாதாம் பிசின் நல்லா ஊறி நமக்கு ஜெல்லி மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் ஸ்டேஜு. பாதாம் பிசினை வந்து கண்டிப்பாக ஓவர் நைட்டு ஊற வைக்கணும். அப்போ தான் வந்து அது நல்லா நமக்கு ஊறி வரும். அப்படி இல்லைன்னா வந்து அது லைட்டாக மேலே மட்டும் நல்லா சாஃப்டாகி உள்ளுக்குள்ளே வந்து லைட்டாக கல் மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கணும். ஜவ்வரிசி வந்து ஆப்ஷனல் தான், பட் நம்மளுடைய மதுரை ஜிகர்தண்டா ரெசிபியில் வந்து ஜவ்வரிசி ஆட் பண்ணியிருப்பாங்க. 1 லிட்டர் பாலுக்கு 1/4 கப் ஜவ்வரிசி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஒருவேளை நீங்கள் தண்ணிக்கு பொதுவாக நீங்கள் பால் கூட ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அது வந்து டேஸ்ட் வைஸில் இன்னுமே சூப்பராக இருக்கும். ஆனால் நான் வந்து தண்ணியில் மட்டும் நல்லா வேக வச்சு இந்த ஜவ்வரிசியை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த ஜவ்வரிசி வேகிறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட ஆச்சு. ஜவ்வரிசியை வேக வைக்கும் போது அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடிக்கடி கிளறி விடணும். இல்லை அப்படின்னா அது வந்து லைட்டாக அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ இப்போ பாருங்க, ஜவ்வரிசியும் நல்லா வெந்து வந்துருச்சு. நான் ஒரு வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போறேன். ஸோ அதில் உள்ள தண்ணி எனக்கு தேவையில்லை, இந்த ஜவ்வரிசி மட்டும் எனக்கு போதும். இப்போ அவ்வளோதான், 1/4 கப் ஜவ்வரிசியை நான் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம 2 இன்க்ரீடியன்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஒன்று பாதாம் பிசின், இன்னொன்று வந்து ஜவ்வரிசி. அடுத்து 3வது இன்க்ரீடியன்ட் வந்து சுகரை நல்லா கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு வந்து நம்ம கட்டாயமாக 1/2 கப் சுகர் வந்து தேவைப்படும். ஸோ 1/2 கப் சர்க்கரையை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கணும். இது கூட தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட். இந்த சுகர் வந்து நல்லா கரைஞ்சி கேரமலைஸ் ஆகி வரணும். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கணும். சர்க்கரை நல்லா வந்து மெல்ட் ஆகி நல்லா ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கீங்க இல்லைங்களா, அதே 1/2 கப் அளவுக்கு நமக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தண்ணியை வந்து நல்லா சூடான தண்ணி இருந்தாலும் ஆட் பண்ணலாம், இல்லை நார்மல் தண்ணி நீங்கள் இருந்தாலுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் நார்மலாக தண்ணி ஆட் பண்ணும்போது அது நல்லா சடன்னு தெரிக்கும். பயப்பட தேவையில்லை. நம்ம நல்லா ஹீட் ஆகும்போது அது நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். ஸோ நம்ம தண்ணி ஆட் பண்ணதையுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேரமலைஸ் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். பட் ஒன்றுமே ஆகாது. திருப்பி நம்ம கலரிட்டே இருந்தோம் அப்படின்னா அது நல்லா லிக்விட் மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம 1/2 கப் அளவுக்கு சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணி எடுத்திருக்கோம். 3வது இன்க்ரீடியண்ட்டும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து நமக்கு 1 லிட்டர் பால் தேவைப்படும். கண்டிப்பாக வந்து ஃபுல் க்ரீம் மில்க் தான் யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் நார்மல் பால் யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே பண்ணிக்கலாம், ஆனால் அது வந்து டேஸ்ட் வைஸில் ரிச்சாக இருக்காது. ஸோ நல்ல ஒரு டேஸ்ட்டுக்கு ஃபுல் க்ரீம் மட்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நமக்கு 1 லிட்டர் தேவைப்படும். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு 1/2 லிட்டரை யூஸ் பண்ணி கோவா பண்ணிக்க போகிறேன். ஒருவேளை உங்ககிட்ட இன்ஸ்டன்ட் பால்கோவா வந்து வீட்டிலே இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த 1/2 லிட்டர் பாலுக்கு பொதுவாக டைரெக்டாகவே பால்கோவா ஆட் பண்ணிக்கலாம். பால்கோவா பண்ணுறதுக்கு நல்ல கனமான ஒரு கடாயில் இந்த 1/2 லிட்டர் பாலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுண்ட காய வைக்கணும். ஹை ஸ்பீடில் வச்சு கலரிட்டே இருங்க. அதை நல்லா பொங்கி வரும்போது அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கணும். ஸோ ரிப்பீட்டாக இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா பால் நல்லா சுண்டி இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துடும். ஸோ இது பாருங்கள், ஆல்மோஸ்ட் கண்டென்ஸ்டு மில்க் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சுகரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா வந்து பால்கோவாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது லைட்டாக லிக்விடாக தான் இருக்குது. இப்போ இது ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். வச்சதையும் நமக்கு பால்கோவாவும் நல்லா செட் ஆகி வந்துடும். இப்போ வந்து நமக்கு 4வது ரெசிபி பால்கோவாவும் ரெடியாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் பால்கோவா ரெடி பண்ணாட்டியுமே பரவாயில்ல, மலாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ்வலாக வந்து பால் காய்ச்சும் போது அதுலேருந்து வர ஆடையை வந்து ஒரு சிலர் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். நீங்கள் டைரெக்டாக மலாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எதுக்காக இது ஆட் பண்ணுறோம் அப்படின்னா பால் வந்து நல்லா திக்காக வர்றதுக்காகவும் அந்த ஜிகர்தண்டா வந்து ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவரிஷாக இருக்கிறதுக்காகவும் தான் நம்ம இது கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து மீதி உள்ள 1/2 லிட்டர் பாலை ஒரு பாத்திரத்தில் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்க போகிறேன். பால் வந்து ஃபஸ்ட்டு நல்லா காயணும். அடுத்து பாலில் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், ஏன்னா ஆல்ரெடி நம்ம சுகர் கேரமலைஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுவே நல்லாவே சுகராக ஸ்வீட்னஸோடு இருக்கும்.
இப்போ பால் வந்து நல்லா கொதிச்சு பொங்கி வர்ற கேப்பில் நம்ம ஆல்ரெடியே ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் கேரமலைஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கணும். அப்போ நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணி கொதிக்க வச்சிட்டிங்க அப்படின்னா அது நல்லா கலராக சேஞ்ச் ஆகி நல்லாவே வந்துடும். ஸோ நம்ம முன்னாடியே பாலில் கேரமலைஸ் ஆட் பண்ணும்போது அது நல்ல ஒரு கலர் நமக்கு கொடுக்கும். ஸோ ஜிகர்தண்டாவோட ஆக்சுவல் கலர் வந்து இதுதான். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம பாலும் கொதிக்க வச்சு எடுத்துட்டோம். இப்போ இந்த பாலை நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour இல்லைனா ஒரு 2 hour வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 4 மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ஒன்று பாதாம் பிசின், இன்னொன்று வந்து ஜவ்வரிசி, 3வது வந்து கேரமலைஸ் பண்ண சுகர், அடுத்து 4வது வந்து பால்கோவா. ஸோ இந்த 4மே கண்டிப்பாக மெயினாக தேவைப்படும். இப்போ பாலையும் நல்லா ஆற வச்சு நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 hour மட்டும் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ அவ்வளோதான், மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து முடிஞ்சு போச்சு. அடுத்து ஜிகர்தண்டா ரெசிபியில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிகர்தண்டாக்குன்னு சொல்லி ஒரு ஐஸ்கிரீம் ரெடி பண்ணுவாங்க. நம்ம அந்த ஐஸ்கிரீம் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம நார்மலாக வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் வந்து நன்னாரி சர்பத் வந்து இது கூடயே ஆட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து நார்மலாக எல்லா கடையிலையுமே கிடைக்கும். பாருங்கள், எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஜிகர்தண்டா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கிளாஸில் 1 டேபிள்ஸ்பூன் ஜவ்வரிசி, அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் பாதாம் பிசின், அடுத்து 1 டீஸ்பூன் கேரமலைஸ் பண்ண சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 1 டீஸ்பூன் நன்னாரி சர்பத், அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பால்கோவா, அடுத்து இதுலேயே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஜிகர்தண்டா பால், அடுத்து கடைசியாக வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து ஆட் பண்ணிக்கணும். அடுத்து ரெடி பண்ணி வச்சிருந்த சுகர் கேரமலைஸ். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். பாருங்கள், அவ்வளோதான், சூப்பரான ஜிகர்தண்டா வந்து வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் அதிகமாக இருந்தாலும் இது சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் செஞ்சுருக்க இந்த ஒரு கிளாஸ் வந்து ஷாப்பில் 100 rupees அப்படின்னு விற்பாங்க. இதுவே நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவும் கூட, ரொம்பவே டேஸ்ட் வைஸில் நல்லாவும் இருக்கும். இந்த ஜிகர்தண்டா ரெசிபியை சம்மரில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஏதாச்சும் ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ much.